ஹெர்பல் லைஃப் நியூட்ரிஷனில் சிம்ப்ளி ப்ரோபயோட்டிக் பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வெயிட் லாஸ் பண்ணுறவங்க சிம்ப்ளி ப்ரோபயோட்டிக் எடுத்துக்கலாமா வேணாமா அப்படின்னு டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். எல்லாரும் நோட் பண்ணிக்கோங்க. சிம்ப்ளி ப்ரோபயோட்டிக் என்னன்னு நிறைய பேருக்கு தெரியல. சிம்ப்ளி ப்ரோபயோட்டிக் எதுக்காக எடுத்துக்கணும்னு டீட்டெயிலாக சொல்கிறேன். வயிறு நல்லா இருந்தால் தான் உயிர் நல்லா இருக்கும். வயிறு நல்லா இருக்குன்னா ப்ரோபயோட்டிக் கண்டிப்பாக முக்கியம். ப்ரோபயோட்டிக் எதுலேருந்து கிடைக்கும்னா, எக்ஸாம்பிள் தயிர்லேருந்து கிடைக்கும், ஊறுகாயிலேருந்து கிடைக்கும், இட்லி மாவுலேருந்து கிடைக்கும். இது எல்லாமே நொதித்தல் தன்மை தான். எதெல்லாம் புளிக்க வச்சு சாப்பிட்றோமோ அதிலிருந்து தான் ப்ரோபயோட்டிக் கிடைக்குங்க. டெய்லி பேஸில் எவ்வளவு ப்ரோபயோட்டிக் தேவை? மில்லியன் பில்லியன் கணக்கான குட் பாக்டீரியாஸ் தேவை. டெய்லி பேஸில் எடுத்துக்கிறோன்னா கொஸ்டின் மார்க். இதுக்காக தான் ஹெர்பல் லைஃப் நியூட்ரிஷனில் சிம்ப்ளி ப்ரோபயோட்டிக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒரு பாக்ஸில் 30 பாக்கெட் இருக்கும். டெய்லி பேஸில் ஒரு பாக்கெட் யூஸ் பண்ணிக்கலாம். சிம்ப்ளி ப்ரோபயோட்டிக்கு எம்டி ஸ்டொமக்கில் தாங்க எடுக்கணும். அப்போ தாங்க வெயிட் லாஸ் ஆகும். சிம்ப்ளி ப்ரோபயோட்டிக்கு டெய்லி எடுக்கும்போது வயிறு சுத்தமாக வச்சுக்கும். குட் பாக்டீரியா இன்க்ரீஸ் ஆகும். வெயிட் லாஸ் ஆகும். இந்த சிம்ப்ளி ப்ரோபயோட்டிக் பற்றி தெரிஞ்சுக்கனாலும் டிஸ்பிளேல இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இந்த ப்ராடக்ட் வேணுனாலும் டிஸ்பிளே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நான் ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுறேன்.